ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில உன்னை தேடி ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமாகவே நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நடக்கணும், நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பங்களை நிறைவேற்றும் விதமாக நடத்தி முடிப்பேன். இனிமே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் மனசுல இருக்கக்கூடிய சோகங்களை எல்லாம் குறைச்சு மறைச்சு ஒண்ணுமில்லாம போக செய்ய போறேன். எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் அருளப் போகிறேன் செல்லமே. நீ நினைச்சது போலவே உனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை உனக்கு அமையும். நீ எதிர்பார்த்த வேலையையும் நல்ல வருமானத்தையும் உனக்கு கிடைக்க செய்வேன். நீ என்கிட்ட வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு கொடுக்க போறேன். அவர் மூலமாக அதை உனக்கு நடத்தி முடிப்பேன் என் தங்கமே. நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். இனி எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்த உன்னுடைய எதிர்பார்ப்பை தான் இப்போது நிறைவேற்றும் செய்ய போறேன். உன் முயற்சிகள் எல்லாம் முடிஞ்சு உன் வேதனைகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாராவது நல்லது செய்யும் போது அதை மனதார வாழ்த்த கத்துக்கோ. அடுத்தவர்களை நீ வாழ்த்தும் போது இந்த வராகியம்மா என்னால் நீ வாழ்த்தப்படுவாய். உன் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் என் தங்கமே. இக்கட்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எல்லாருக்குமே வரதான் செய்யும். அதை நினைச்சு நீ கவலைப்படாத. அந்த சூழ்நிலை தான் உனக்கு மற்றவங்களை பத்தி புரிதலை உண்டாக்கும். தப்போ தவறோ கஷ்டமோ பிரச்சனையோ என்ன வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு செயல்படு. எல்லாரையும் நம்புகிற உனக்கு அனுபவம் தேவைப்படுது. அதனாலதான் உனக்கு சில கஷ்டங்களை நான் கொடுக்கறேன். உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சினா நீ முதல்ல ஒன்ன நம்பு. ஒன்ன நம்புனாலே நீ வெற்றி பெற்றிடுவாய். அந்த வெற்றிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் வரை உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நானும் இருப்பேன். நான் எப்போதுமே உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. நீ நன்மைகள் செய்யும் போதும் தான தர்மம் செய்யும் போதும் புண்ணிய காரியங்கள் செய்யும் போதும் உனக்கான கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்க யாருடைய ரூபத்திலாவது நான் வருவேன்னு. இப்போது அந்த விதத்தில் தான் இந்த நபர் மூலமாக உன்னை தேடி வரப்போறேன். நான் சொல்வது ஒரு பெண் அன்பவள். அந்த பெண் மங்களகரமாக இருப்பாங்க. உன்கிட்ட வந்து நல்ல முறையில் அன்பா பேசுவாங்க. அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வார்த்தைகள்ல அன்பும் பண்பும் கனிவும் இருக்கும். அவங்க மூலமாக தான் நான் உனக்கான முன்னேற்றத்தையும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரப்போறேன். நீ நினைச்ச மாதிரி இல்லாம வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்குதுன்னு நீ கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிய போகுது. காற்றை எப்படி அனுபவிச்சு ரசிப்பியோ அதை பார்க்க முடியாதோ, அதே போல சந்தோஷத்தையும் நீ அனுபவிச்சு ரசிச்சு வாழ போற. உன்னை நோக்கி என்ன வந்தாலும் யார் வந்தாலும் அதை ஏத்துக்கோ, கத்துக்கோ. வாழ்க்கை இனிமையானதாக இருக்குவேன் செல்லமே. விடாமுயற்சியோட நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக்கி நான் தருவேன். முற்றுப்புள்ளியே உனக்கென லட்சியமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. அதாவது முற்றுப்புள்ளிங்கிறது வாழ்க்கைக்கான வெற்றி. உன் வெற்றியை மட்டுமே உன் இலக்காக வச்சுக்கிட்டு நீ எந்த பயணமும் செய்யும் போது அதை உனக்கான முடிவாக நான் கொடுப்பேன். எதையுமே இதுதான் முடிவு நினைச்சுக்கிட்டு இதுவரைக்கும் அடைந்த வெற்றியே போதும், இதுவரைக்கும் சம்பாதிச்சதே போதும், இதுவரைக்கும் நடந்ததே போதும்னு எடுத்த காரியத்தை நிறுத்தி கொள்ள முயல்வது தப்பு. முற்றுப்புள்ளிகள் ஒருபோதும் கால் புள்ளிகளாக மாறாது. உன்னுடைய விடாமுயற்சியின் பலனாக தொடர்ந்து உனக்கு வெற்றி சாத்தியப்படும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எல்லா முயற்சிகளையும் உனக்கு முன்னேற்றமாக நான் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன்றத உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். உன் அன்பை பார்த்து, உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்து, உன்னுடைய பக்தியை பார்த்து நானே தேர்ந்தெடுத்த என் பிள்ளை அல்லவா நீ. உன்னுடைய உண்மையான பக்தியை பார்த்துதான் நிறைய தெய்வங்கள் உனக்கு துணையாக வந்து நிக்குது. நீயும் சீக்கிரமே அதை உணர்வாய். யாரோ செய்த தவறும் பழியும் உன் மேல வந்து பாவமா விழுகுதுன்றதும், உன்னை எல்லாரும் குற்றவாளியாகவும் தப்பாகவும் நினைக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமோ இல்லையோ, உன் சொந்தக்காரங்களும் உறவுகளும் உன்னை பொய்யானவன், பொறாம பிடிச்சவன், தப்பானவன் தான் உனக்கு பின்னால பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி தெரியாமலேயே உன்னை தப்பாய் பேசுபவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என் செல்லமே. வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு
இந்த வராகி அம்மாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உண்மை எதுவென்று எல்லாருக்கும் புரிய வைக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்கி உன் மேல இருக்கும் பழி பாவத்தையும் போக்குவேன். உன்னுடைய பல நாள் போராட்டம் இப்ப முடிவுக்கு வரப்போகுது. உன்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்று நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க போறேன். குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கும் குழந்தையை ஆசீர்வதித்து அருள் செய்வேன். உன் வீட்லையும் உன் மனசுலையும் நான் நிறைஞ்சு இருப்பேன். உன் சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகுது. துன்பங்கள் எல்லாம் விலக போகுது. வெற்றியையும் ஞானத்தையும் அறிவையும் வீரத்தையும் அனைத்தையும் உனக்கு கொடுக்க போறேன். நான் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும். அது தெரியாம நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. யாருக்கும் தெரியாம நீ தனியாகவே அழுதாலும் உனக்கே தெரியாம உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல நான் எப்போதுமே இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வந்து உதவ போறதில்ல. அடுத்தவன் வந்து உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போறதும் இல்லை, உன் கஷ்டத்தை எடுத்துக்க போறதும் இல்லை. அப்புறம் ஏன் உனக்கான நல்லது கெட்டது யோசிக்காதவர்களையும் உனக்கான நல்லது கெட்டது செய்ய வராதவர்களையும் யோசிச்சு கவலைப்படுற? நான் நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என் நண்பன் என்னை ஏமாத்திட்டான், என் உறவினர்கள் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சுதானே நீ வருந்துகிறாய்? என்னை இப்படி எல்லாரும் ஏமாத்தும் போது நான் எதுக்காக தான் வாழணும்னு கூட நீ நினைச்சிருக்க? என் அன்பு பிள்ளை, உன்னுடைய மனைவி அதாவது உன்னுடைய துணையே உன்னை ஏளனமாக பார்க்கறாங்களே நினைச்சு நீ வருந்தாதே. உன் வலியும் வேதனையும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம இரு. உன் நல்ல மனசுக்கு நீ நிச்சயம் நல்ல வாழ்க்கையை வாழுவ. தவறு செய்தவர்களே தைரியமாய் தலை நிமிர்ந்து வாழும்போது தவறை செய்யாத நீ ஏன் கவலைப்படுற? உண்மையான அன்போடு இருக்கக்கூடிய உன் மனசை புரிஞ்சுக்காம யார் யாரோ ஏதோ செய்யறாங்களே நினைச்சு வருத்தப்படாத. கருத்து வேறுபாடும் மனஸ்தாபமும் இருக்கதான் செய்யும். ஆனா இது எதுவுமே இல்லை என்றாலும் அந்த அன்பு நிச்சயம் பொய்யான அன்பாகத்தான் இருக்கும். உண்மையான அன்பு பாசம் கொண்டவர்களுக்கு இடையில மனக்கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீங்களே அதை சரி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாருக்கிட்ட என்னதான் அனுசரிச்சு போனாலும் உன்னை அவமானப்படுத்துறாங்க, இல்லைனா உன் மனசு உடையும்படி பேசிடுறாங்களா? அனுசரிச்சு போறதுலையும் கூட இனி அளவோடு இருந்து கொள் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் நீ ரொம்ப விட்டு கொடுத்து போறதுனால தானே உன்னை எல்லாரும் ஏமாளி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே நம்பிக்கையோட நகர்ந்து போய்கிட்டே இரு. நதி போல நீ போய் சேரும் இடம் உனக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கும். ஆமா, கடல் போல மாபெரும் வெற்றியை நீ பெறுவ. உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி தரக்கூடிய அந்த நபரை உன் வாழ்க்கையை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ கவலைப்படாத. அதை கொஞ்சம் தாங்கிக்கிட்டீனா கூடிய சீக்கிரமே நீ சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் என் செல்வமே. வாழ்ந்தா உன்னை போலதான் வாழணும்னு அவங்களே, அதாவது உன்னை அவமானப்படுத்தினவங்களே உன்னை உதாரணமாக காட்டக்கூடிய அளவுக்கு உனக்கு மாபெரும் வெற்றியை தருவேன். உன் தன்னம்பிக்கைக்கு நிறைய பலம் இருக்கு. நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எல்லா வேலைகளையும் செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. நீ வருத்தப்படும் போது உனக்கு கிடைக்காத ஆறுதலும், நீ பிரிஞ்சு போகும்போது அவங்களை தேடி போகும்போது அவர்கள் உன்னை நோக்கி வராததும், நீ ஏங்கும் போது கிடைக்காத அன்பும், உன் மனசு விட்டு பேசுறதுக்கு உனக்காக நேரம் ஒதுக்காத உறவும், யார் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும், நீ எப்போதும் நீயாக இரு. ஆறுதல் தேடியோ அன்பை தேடியோ அடுத்தவர்களை நோக்கி போகாம உனக்கான அன்பாகவும் ஆறுதலாகவும் நீயே இரு. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து கேளு. எதிரி உனக்கு எதிராக ரொம்ப ஆட்டம் போடுறான், ரொம்ப பேசுறானா, அமைதியாக வேடிக்கைப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல அவனே தானாகவே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்குவான். நீ அமைதியா இருந்தீனா அதை நிச்சயமாக பார்க்கலாமேன்னு செல்லவே. நீ ஏமாளியா இருக்கிறது உனக்கு அவமானம் இல்லை. அடுத்தவர்கள் உன்னை ஏமாற்றிய போதும் கூட உனக்கு திரும்ப யாரையும் ஏமாத்தாமல் இருக்கக்கூடிய மனசு இருக்கு பத்தியா, அதுதான் பெருமை. நீ அடைய நினைச்ச இலக்கை அடையும் வரையிலும் யார் என்ன சொன்னாலும், உன்னை நோக்கி கல்வீசினாலும், சொற்களால் உன்னை தாக்கினாலும் கலங்காமல் முன்னேறிப்போ. உன் வெற்றி எல்லாத்துக்கும் நிச்சயம் பதிலாக இருக்கும். உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இப்போது இந்த வராகியம்மாட்ட அதை பார்த்துக்க உள்ள பொறுப்பை ஒப்படைச்சிடு. உன் வெற்றி பாதையை நோக்கி நீ போனினா உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ நேர்மையாக நடந்து நல்ல தான தர்மம் செய்து அதன் பலனை இன்னும் பெறவில்லை. ஆனால் இப்போது அதற்கான சூழ்நிலை உண்டாயிடுச்சு.
நீ செஞ்ச எல்லா நல்லதுக்குமான நன்மைகளை தான் நான் தரப்போகிறேன் என் செல்லமே. தர்மத்தின் கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீ செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் உனக்கு புண்ணியத்தையும் ஒருவர் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் அவருக்குரிய கர்மத்தையும் கொடுக்க போறேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்து உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லதாகவே உன் வாழ்வில் நடக்கும்.